இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். இன்றைய நற்செய்தி மத்தேயு 9ஆம் அதிகாரம், இறை திருவசனங்கள் 9 முதல் 13 வரை. கப்பர்நாகும் என்ற ஊர் பாலஸ்தீனாவில் ரோமையர்களின் படைத்தளமாக இருந்தது. கலிலேய கடல் அருகே அமைந்திருந்ததனால் சுங்கத்துறையாகவும் இருந்தது. இந்த சுங்கத்துறையில் வரி வசூலிப்பவராகத்தான் மத்தேயு வாழ்ந்து வந்தார். அவரை சந்தித்த இயேசு, என்னை பின் செல் என்று அழைப்பு விடுத்தார். சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த மத்தேயுவை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்று அழைத்த போது அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் என்று மத்தேயு 9:9 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உடனே அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார். சமுதாயத்தில் தாழ்நிலையில் இருந்த தன்னை தனது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அன்போடு அழைத்த இயேசுவை மிகவும் பிரமாணிக்கத்தோடு பின்தொடர்ந்தார் மத்தேயு. ஆக வரி தண்டுபவர் மத்தேயு இன்று இயேசுவின் 12 திருத்தூதர்களில் ஒருவராக திகழ்கிறார். சமூகத்தில் வெறுத்து ஒதுக்கப்பட்ட பாவியான வரி வசூலிக்கும் மத்தேயுவை தான் ஏற்றுக்கொண்டது போல பிற சீடர்களும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சீடத்துவ பாடத்தை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். பலியை அல்ல, இரக்கத்தையே, நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார். முதலாவது பணி சார்ந்தது, இரண்டாவது வழிபாடு சார்ந்தது, மூன்றாவது உறவு சார்ந்தது. இவற்றுள் சிந்தனை பொருளாக மையம் ஆவது பலியை அல்ல, இரக்கத்தையே என்பதுதான். ஏனெனில் வழிபாடு சார்ந்தது ஒழுங்காக அமைந்தால் நிச்சயம் பணி சார்ந்ததும் உறவு சார்ந்ததும் ஒழுங்குபடுத்தப்படும். பணிகளை வேண்டாம் என்கிற இறைவன் விரும்புவதுதான் என்ன? எசாயா 1:16-17 கூறியுள்ளபடி, ஒப்புக் கொடுக்கப்படுகிற பலிகளை விட ஒப்புக் கொடுக்கிற உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திரு முன்னிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைப்பெண்ணுக்காக வழக்காடுங்கள் என மாற்று சிந்தனைகளை முன்வைக்கிறார். அதுதான் பலிகளை விட சிறந்தது. இயேசு கிறிஸ்து மார்க்கு 33 பலியை விட மேலானது அன்பே என்று கூறியுள்ளார். பலியான கிறிஸ்துவை போல நாமும் அன்பு கொண்டு வாழ வேண்டும். இதுதான் உள்ளார்ந்த வழிபாடு. ஆன்மீகம் இங்கேதான் மறுமலர்ச்சி காண்கிறது. ஆன்மீகத்தில் வேரூன்றாத வழிபாடும் அன்பை வலியுறுத்தாத புனித நூல்களும் விண்ணகம் செல்ல வழிகாட்ட முடியாது. ஆகையால் இயேசு கிறிஸ்து நமக்கு இரக்கம் காட்டியது போல அயலாருக்கு இரக்கம் காட்டி நல்ல உலகம் படைத்திடுவோம். அதுவே சிறந்த பலி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.